குருக்ஷேத்திர போரின் 13ஆம் நாள். தர்மத்தை வீழ்த்த துரோணர் வகுத்த மரணப் பொறிதான் சக்கர வியூகம். யாராலும் உடைக்க முடியாத இந்த வியூகத்தை இன்று ஒரு சிறுவன் எதிர்கொள்ளப் போகிறான். அவன் அர்ஜுனனின் மகன், 16 வயது சிங்கம் அபிமன்யு. உள்ளே நுழைய தெரிந்து அவனுக்கு வெளியே வர தெரியாது என்று தெரிந்தும் பாண்டவர் மானத்தை காக்க மின்னல் வேகத்தில் உள்ளே பாய்ந்தான். வியூகத்தின் மையத்தில் கர்ணன், துரோணர் என பெரும் வீரர்கள் அவனை சூழ்ந்தனர். தனது வில் முறிந்த நிலையிலும் உடைந்த தேர்க்காலையே ஆயுதமாக ஏந்தி அவன் காட்டிய வேகம் ஒட்டுமொத்த கௌரவ படையையும் நடுங்கச் செய்தது. தனி ஒருவனாக நின்று அந்த மாவீரன் நடத்திய போர் வீரத்தின் உச்சம். ஆனால் சூழ்ச்சியால் அவனது ஆயுதங்கள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டன. உடல் முழுவதும் அம்புகள் தொலைத்த போதும் மண்டியிட மறுத்து இறுதி மூச்சு வரை போராடினான். இறுதியில் அந்த புனித மண்ணில் வீரமரணம் அடைந்தான் அபிமன்யு. அவன் உடல் வீழ்ந்திருக்கலாம், ஆனால் அவனது புகழ் வரலாற்றில் என்றும் அழியாது. அஞ்சாமல் எதிர்த்து நிற்பதே உண்மையான வீரம். இதுபோன்ற வரலாற்று தகவல்களுக்கு VK தமிழ் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய.